அவர் தொட நீங்க அனுமதிக்கணும். விட முடியாத பாவம்னு ஒண்ணு கிடையாது. நீ தொட்ட அனுமதிச்சனா அது எதுவா இருந்தாலும் மாறும். ஒருத்தர் கேட்டார், இந்த சர்மன் ஆன் த மவுண்டன்ல உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது அப்படின்ட்டு. சர்மன் ஆன் த மவுண்டன் காந்திஜிலாம் இதை வாசித்து இதை பற்றி பேசினத வரலாறு. எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? இயேசு மலையிலிருந்து இறங்கினார். அந்த வசனம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன். பாஸ்டர்லாம் கொதிச்சுட்டாங்க. யாராவது அந்த மலையில் ஏற முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தராலும் ஏறவே முடியாது. அதனால் சாமி மலை ஏறிடுச்சு, இல்லை சாமி மலை இறங்கிடுச்சு. அதனால தான் நாங்கள் மலைக்கு போகிறதில்லை. ஏன்னா சாமியே மலையிலிருந்து வந்துருச்சு. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் ஆகும் என்றான். இயேசு இறங்கின உடனே அவன் கேட்குறான், என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்கன்னு கேட்குறான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எல்லாம் சொல்லுங்க, தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றான். வேதவசனம் சொல்லுகிறது, உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த குஷ்டரோகி தான் மனுவர்க்கம். இதால மலைக்கு ஏறவே முடியாது. அதனால இந்த பாவியான மனுஷனை அவர் இறங்கி வந்து, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தொடுதல் என்னை சுத்தமாக்குகிறது. என்னையே நான் சுத்தமாக்கி கொள்ள முடியாது பாஸ். உன்னையே சுத்தமாக்கி கொள் என்று சொல்வதுதான் பிரமாணம். அவர் என்னை சுத்தமாக்குறது தான் கிருபை. ஒன்றும் இல்லை, அவர் தொட நீங்க அனுமதிக்கணும். விட முடியாத பாவம்னு ஒன்று கிடையாது. கடவுள் சொல்றாரு, இது விட முடியாத பிரச்சனை அல்ல, இது தொட முடியாத பிரச்சனை. நீ தொட்ட அனுமதிச்சனா அது எதுவா இருந்தாலும் மாறும். இயேசு நீ காலையில் சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. சாமி மலை இறங்கிடுச்சு. ஆமே. ஏன்? இந்த பக்த கோடிகளால் அங்க ஏறவே முடியாது. அவ்வளவு சுத்தம் அங்க யாருக்கும் இல்லை, அவ்வளவு தன்மைங்க யாருக்கும் இல்லை. அதனால இயேசு மலையிலிருந்து இறங்கின உடனே குஷ்டரோகி மேல கையை வச்சு அவனை பார்த்து சொல்றாரு, சித்தம் உண்டு, சுத்தமாகு. உங்க பாவ நோயை கூட, சரீர நோயா இருக்கலாம், பாவ நோயா இருக்கலாம், இயேசுவின் தொடுதல், the one touch from Jesus, it will cleanse. Amen. You will be healed, you will be delivered, you will be changed.